ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கன்னிவாடி கிராமத்தை சேர்ந்த தலைசிறந்த எழுத்தாளர் காசி சிவகுமார் அவர்களின் ஆதிமங்கலத்து விசேஷங்கள் என்ற நகைச்சுவை தொகுப்பிலிருந்து இன்று பேங்க். அவசரம் ஆத்திரத்திற்கு கடன் வாங்காத விவசாயிகளும் உண்டா என்ன? சுற்றுப்பக்கமுள்ள ஊர்க்காரர்களில் சில பேரும், ஆதிமங்கலத்துக்காரர்கள் சில பேரும் விவசாயிகளுக்கு மற்ற குடும்பஸ்தர்களுக்கும் வட்டிக்கு கடன் கொடுத்து பத்திரங்கள் எழுதி வாங்கி வருவது காலம் காலமான வழக்கமாக இருந்தது. கருவேல முல்லை வைத்து ரெக்கார்ட் பிளேயரில் பாட்டு பாட வைக்க சொல்லி மைக் செட்டுக்காரரை அசத்திய ராசாத்தி கூட 5 வட்டி 8 வட்டிக்கு கடன் கொடுத்து வந்தாள். ஆனால் ராசாத்தியின் பரிவர்த்தனை எல்லாம் பெண்களோடு மட்டும்தான். பாண்டு பத்திரங்களில் எழுதி வாங்குவதை மட்டுமே ஆதாரமாக கொள்ள மாட்டாள் ராசாத்தி. அந்த நேரத்தில் குரல் கொடுக்கிற சுவர் பள்ளிகளை சாட்சியாக வைத்தும் கடன் வாங்க வரும் பெண்களை அவர்களின் குல தெய்வங்களின் பேரில் சத்தியம் உரைக்க வைத்தும் கடன் தருவாள். இதுவும் போதாமல் ஈயபோகி தொடங்கி தோடு தொங்கட்டான் வரை அடகு வாங்கி கொண்டுதான் காசு தருவாள். அவளது காசுகளுக்கு தானியத்தின் மனம் உண்டு. தவிட்டுப்பானை, சோளப்பானை, ராகி பானை என்று வீட்டில் மண்பானைகள் உள்ள இடங்களில் எல்லாம் பணம் வைத்திருப்பாள். இந்த மண்பானை காசுகளை தான் மண்ணின் மங்கைகள் வண்டிக்கு வாங்கி வாழ்ந்து வந்தனர். பணத்தை எலிகள் குறித்துவிடக் கூடாது என்பதற்காகவே பானைகளின் எண்ணிக்கையின் பாதி அளவு பூனையை வளர்த்தாள் ராசாத்தி. ஊருக்குள் வேட்டிகள் மட்டுமே இருந்த நிலை மாறி காலில் குழாய் மாட்டி திரியும் இளைஞர்களையும் இப்பொழுதெல்லாம் பார்க்க முடிந்தது. கிழக்கு மேற்கு மெயின் ரஸ்தாவும் அதிலிருந்து தெற்கே சந்தைக்கு போகிற பாதையும் ஆதிமங்கலத்து கடைவீதியாக மாறி அங்கே நகர நாகரீகத்தில் மட்டுமே பார்க்கக்கூடிய பவுடர், சீப்பு, சமாச்சாரங்கள் உட்பட விற்பனையாக துவங்கியிருந்தன. இங்கே ஈஸ்வரி மளிகை, திருமங்கலத்தார் டீ கடை, முத்து சைக்கிள் ஷாப் மூன்றையும் கடந்தால் அடுத்ததாக 1/2 ஏக்கர் பரப்பில் சீமை கருவேலம், அதாவது வேலிக்காத்தான் பூதர் மண்டி கிடக்கும். அந்த இடம் வியாஜ்யத்தில் கிடந்தது. அந்த வில்லங்க பரப்பை தொட்டு நின்று கொண்டிருக்கும் ரங்கசாமியின் வீட்டில்தான் ஊருக்கான முதல் வங்கி வந்தேறியது. வீட்டின் அமைப்பை அலுவலக அமைப்புக்கு மாற்றவே 1 மாத காலம் பிடித்தது. 3 அடி அகலமுள்ள காரை பூச்சுள்ள மண் சுவர்களை இடித்தார்கள் லாக்கரை வைப்பதற்கு. அப்படி இடித்ததில் மட்டும் 10 வண்டி மண் தேறியது. செங்கல் இணைத்து காரை மேவி புதிய உள்கதவுகளும் மேஜை நாற்காலி ஃபேன்களுமாக வங்கி அமைந்தது. ஆதிமங்கலம் காணாத அருங்காட்சியாக தள்ளினால் உள்ளே போய் சுருண்டு கொள்ளும் தகரக்கதவு, அதாவது ரோலிங் ஷட்டர் அதற்கு பொருத்தப்பட்டது. ஸ்தாபித அதிகாரிகளும் அடிக்கடி கார் எடுத்து கொண்டு வந்து சுற்றுப்புற கிராமங்கள் எல்லாம் சென்று, வெள்ளை சட்டை போட்டவர்கள் வீட்டுக்கெல்லாம் சென்று மோர் குடித்துவிட்டு வங்கியின் வருகை, வருங்கால செழுமை ஆகியவற்றை பேசிவிட்டு வந்தார்கள். ஒன்றியமெங்கும் போஸ்டர்கள் திமிலோகப்பட்டன. ஆதிமங்கலம் வங்கி கிளை திறந்தது. இந்த கிளைக்கு மேலாளர் கட்டபொம்மனும் மண்டல மேலாளர் கர்ணனும் ஓடி ஆடி ஏற்பாடுகள் செய்ய, ஒரு மங்கள நாளில் சூரியன் தகிக்கும் காலை பொழுதில் ஏகப்பட்ட சேர்கள் மற்றும் கார்கள் நிற்க மைக் வைத்து அந்த திறப்பு விழாவில் பலரும் பேசினார்கள். ஏட்டு முதல் மாஜிஸ்ட்ரேட் வரை, மாட்டு டாக்டர் முதற்கொண்டு மாவட்ட தலைமை காசாளர் வரை ஆதிமங்கலத்திற்கு விஜயம் செய்தனர். அரசாங்கத்தின் முழு வீச்சு தெரியாவிட்டாலும் 3/4 வீச்சாவது தெரிகிற வகையில்தான் அன்றைய நிகழ்ச்சி இருந்தது. சிக்கனத்தை கைக்கொள்வது பற்றியும் சேமிப்பின் அவசியம் பற்றியும் அரசு சம்பளக்காரர்கள் ஊர் மக்களுக்கு, விளையாட்டு பிள்ளைக்கு கூட புரியும்படி பக்குவமாக எடுத்து சொன்னார்கள். கதுப்பு ததும்பும் கன்னங்களோடும் தன்னடக்கத்தோடும் வினயத்தோடும் அவர்கள் பேசியதை ஆதிமங்கலத்து வாசிகள் திறந்த வாய் மூடாமல் கேட்டனர். சம்பிரதாயங்கள் எல்லாம் முடிந்து வங்கி தனது செயல்பாட்டை ஆரம்பித்ததும் முதலில் பணம் டெபாசிட் செய்ய வியாபாரிகள் தான் வங்கிக்குள் நுழைந்தனர். 2 ஆள் உயரத்திற்கு அதிகமான ஷட்டர் நுழைவாயில் வைத்து, உள்ளே குறுக்கும் நெடுக்குமாக தடுப்புகள் வைத்து, குனிந்த தலை நிமிராமல் பணிபுரியும் மனிதர்களை கொண்ட அந்த வங்கிக்குள் அந்த வியாபாரிகள் நுழைந்தவுடன் அவர்களுக்கு ஏற்பட்ட முதல் உணர்வு, வேதாள உலகத்தினுள் நுழைந்தவுடன் TR மகாலிங்கம் திரையில் காட்டுவாரே, அது போன்ற பிரமிப்பான உணர்வுதான்.
டெபாசிட்டுகளை சிரிக்க சிரிக்க வாங்கி கொண்ட கட்டபொம்மன் கடன்களை அத்தனை எளிதில் சாங்ஷன் செய்யவில்லை. உயிர்க்கடன் முதல் பயிர்க்கடன் வரை எது வாங்கி போனாலும் எதற்கு கொடுக்க வேண்டும் லோன்? எங்களுக்காக பணத்துக்கு ஈடு வைத்தாயா? பக்கத்து ஊர் வங்கியில் ஏதாவது கணக்கு வைத்திருக்கிறாயா என்ற ரீதியில் கேள்வி கேட்டு கடன் மறுத்து கொண்டே இருந்தார். வாய் சொல்லின் மேலும் ரெவென்யூ ஸ்டாம்ப் மேல் ஒற்றை கையெழுத்து போட்டும் கடன் வாங்கி பழக்கப்பட்ட ஆதிமங்கலத்துக்காரர்கள் எத்தனை காகிதங்களை கொண்டு தங்கள் நேர்மையை நிரூபணம் செய்வது என்று திகைத்தனர். காட்ட வேண்டிய திறமைகளையும் காகிதங்களையும் காட்டி முதலாக லோன் பெற்றவர் வீராசாமி தான். கரெக்டா கட்டிடணும்யா என்று கட்டபொம்மனிடம் டோன்ட் வரி சார் என்று பதிலளித்து விட்டு வந்து வாங்கிய காசில் ஜவுளிக்கடை வைத்தார். பட்டாப்பட்டி ட்ரௌசர்கள், நூல் சேலைகள், ஈரழை துண்டுகள், கோடி துணிகள், வேட்டிகள் இவையே விற்கப்பட்ட 2 பெட்டிக்கடை அளவு அகலமுள்ள அந்த கடைக்கு பெயர் இந்தியன் சில்க் எம்போரியம். வங்கியின் லோன் மட்டுமல்லாது தான் போட்டு வைக்கின்ற காசுக்கு வட்டியும் தருவார்கள் என்று கேள்விப்பட்டு ராசாத்தி 2 பானைகளிலிருந்து காசு திரட்டி 1000 ரூபாயை எடுத்துக்கொண்டு வங்கிக்கு போனாள். சரித்திரம் பதிவு செய்ய மறந்த ஜான்சி ராணி அவள். வெட்டு 1 வட்டி 5 என்பதுதான் எப்பவும் அவளது டீலிங். நேராக சென்று கட்டபொம்மனை பார்த்து சொன்னாள், சார் 1000 ரூபாய் இருக்கு, அதை பேங்க்ல போடலாம்னு பாக்குறேன். நல்லதும்மா, டெபாசிட் பண்ணுங்க. வட்டி எவ்வளவு தருவீங்க? ஒரு வட்டியை விட கொஞ்சம் கூடுதலா கிடைக்கும்னு வைங்களேன். என்னது என்று நக்கீரனை பார்த்த முக்கண்ணன் போல மேனேஜரை முறைத்தாள் ராசாத்தி. பிறகு கோபத்தை அடக்கி கொண்டு சாந்தமாக உரையாடினாள். ஏனுங்க சாரு, கொத்துக்காரரு வீட்டு மாரிமுத்துக்கு நேத்து தான் காசு கொடுத்தேன். 5 வட்டி தான். அதுக்கு கம்மியா எனக்கு கட்டுப்படியாகாது. நீங்க படிச்சிருக்கீங்க, சூட்டு சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இப்படி கேவலமா பேசலாமா? 1 வட்டி 1.25 வட்டின்னு. கட்டபொம்மன் முதல் வேலையாக ராசாத்திக்கு தேநீர் தருவித்து கொடுத்தார். அப்படியெல்லாம் இல்லம்மா, பொறுமையா கேளுங்க என்று ஆரம்பித்து பொதுமக்கள் வாழ்வில் வங்கியின் பங்கு என்ற தலைப்பில் 1.5 மணி நேரத்துக்கு மிகாமல் பேசினார். கடைசியாக ராசாத்தி, அதெல்லாம் சரிங்க சார், மற்றவங்களுக்கு நீங்க கடன் கொடுக்கறதும் 1.5 வட்டிக்கு தான் சொல்றீங்க. இவ்வளவு கம்மி வட்டிக்கு காசு வாங்குற ஆளுக தொழிலை கருக்கடையா பார்ப்பாங்களா என்று செம கேள்வி கேட்டுவிட்டு பேங்கில் இருந்து வெளியேறினாள். டாக்டருடன் பிணக்கேற்பட்டதால் மருந்து கடையிலிருந்து விலகிய ரகுநாதன் பேங்கில் லோன் போட்டு சிறியதாக பெட்டி கடை தொடங்கலாம் என்று நினைத்தான். அப்பொழுது கட்டபொம்மன் போய் வங்கியின் மேலாளராக லட்சுமி நாராயணன் என்பவர் வந்திருந்தார். ஒரு குடிமகன் இவ்வளவு சிறிய தொகையை கடனாக கேட்க முடியும் என்று அரசாங்கம் கிஞ்சித்தும் எதிர்பார்க்காத தொகையை கடனாக கேட்டான். தம்பி, இதெல்லாம் நீங்க கைமாத்த வெளியிலேயே வாங்கிக்கலாமே, வட்டி அதிகம் சொல்றாங்க சார். வெற்றி படிகளில் ஏறி விண்மீனில் கொடிநாட்ட துடிக்கின்ற இவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற மேனேஜர் உளப்பூர்வமாக ஆலோசித்துக் கொண்டிருக்கையில் கூத்துவன் போல அடுத்த கேள்வியை கேட்டான் ரகு. ஏனுங்க சார், ஒரு வேளை பணத்தை திருப்பி கட்ட முடியலன்னா ஐபி கொடுத்துடலாம்ல? கோபத்தின் உச்சாங்கொம்புக்கு போன லட்சுமி நாராயணன் தமிழில் இவனை திட்டத்தகாதவென முடிவெடுத்து ஆங்கிலத்தில் கத்தினார், கெட் அவுட். ரகுநாதன் தவிர சிறிதும் பெரிதுமான 2 அதிர்ச்சிகளை ஆதிமங்கலத்தில் லட்சுமி நாராயணன் சந்தித்தார். சின்ன அதிர்ச்சி சிவலிங்கம் கொடுத்தது. லோன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிந்து காசை கையில் வாங்கி கொண்டார். மாசம் கரெக்டா கட்டிருங்க சார் என்று லட்சுமி நாராயணன் கேட்டுக்கொண்டதும் சிவலிங்கம் மலர்ந்த முகத்தோடு கூறினார், கரெக்டா கட்டுறாப்பல இருந்தா ஃபைனான்ஸ்ல லோன் வாங்கியிருப்பேன்ல, உங்ககிட்ட எதுக்குங்க வரேன்? சாமானிய ரூபத்தில் வராமல் பெரிய அதிர்ச்சி என்பது எருமை மாடு மற்றும் மானிய ரூபத்தில் வந்து சேர்ந்தது. வாங்க பாத்திரம் நிறைக்கும் வள்ளல், எருமைகளை வாங்குவதற்கு எருமைக்கு 3000 மானியம் என்று அரசு அறிவித்து பால்வளம் பருக்க உத்தேசித்தது. ஒரு கட்சியின் ஒன்றிய செயலாளராக இருந்த நட்ராயன் 30 விவசாயிகளை தயார் செய்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பக்காவா ரெடி பண்ணி கொடுத்து அவர்கள் பெயரில் லோன் வாங்கிவிட்டார். மானிய தொகையாக அரசு அளித்த பணத்தை அவர் எடுத்துக்கொண்டு மீதத்தை விவசாய அன்பர்களுக்கு தந்தார். தருணம் பார்த்து மழை அந்த வருடம் ரத்து செய்துவிட்டது. வங்கி அதிகாரிகள் கடனை கேட்க போக பல முகமும் ஒரே குரலாக நாட்ராயன் கிட்ட போய் வாங்கிக்கங்க என்று கூறினார்கள்.
ஆக வாங்கிய கடனை திருப்பித் தராத பெருமையை கூட்டமாக அந்த ஊர் விவசாயிகளும் வங்கியின் அரசியல் விளையாட்டை தொடங்கி வைத்த பெருமையை அங்கே நாட்ராயனும் பெற்றனர். இந்த விவகாரத்தில் லட்சுமி நாராயணுக்கு முதலில் சஸ்பெண்டும் பிறகு டிரான்ஸ்பரும் கிடைத்தன. விதவிதமான மேனேஜர்களையும் வினோதமான வாடிக்கையாளர்களையும் விடுமுறை நாட்கள் தவிர்த்த எல்லா நாட்களிலும் ஆதிமங்கலம் சந்தித்துக் கொண்டிருந்தாலும் உள்ளூர் பாண்டு பத்திர கொடுக்கல் வாங்கலும் குறையவே இல்லை. கொடுவாலில் குத்து போட்டு நீர்ப்பானை உடைய கீழ்ப்புற இடுகாட்டில் அடக்கமாகும் நாள் வரை ராசாத்தி 5 வட்டிக்கு கடன் கொடுத்து கொண்டுதான் இருந்தாள். அதை வங்கியை விட திறமையாக தனது வாய்ஜாலத்தை வைத்தே திருப்பி வசூல் செய்து கொண்டும் இருந்தாள். ஆதிமங்கலத்தின் அந்த தேசிய வங்கியின் போர்டில் இந்தியிலும் எழுத்துக்கள் உண்டு. எழுதியவன் பிழையோ அல்லது தெரிந்தே ஊர் பெயரை அப்படி எழுதி வைத்தானோ, ஆதி மண் களம்